ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே கண்மறையில் என்னை உயர்த்தி வைத்தீரே பாடல் என் நாவில் தந்தீரே கண்மறையில் என்னை உயர்த்தி வைத்தீரே பாடல் என் நாவில் தந்தீரே இருந்த நாள் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே இதற்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே இதற்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே நெடுங்கவே காத்திட வல்லவரே என்னிடம் படைத்தேன் அதை காத்திட வல்லவரே இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். அப்படின்றவர் கண்ணபின் உறங்குவதும் இல்லை. என்னை நந்த அறிந்து தேடி வந்த நல்லனை தர யாதும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்லனை சரே. மலகான கண்கள் அன்னை கண்டதாலே முடிந்த இந்த நினைத்ததா உய்வாழ்ந்தேன். தூக்கி அறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லனை தூக்கி அறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
சேர்த்து கொண்ட நல்ல நேசமே அழகான கண்கள் அன்னை கண்டதாலே முடிந்த இந்த நினைத்தரா உயிர்வாழ்ந்தேன். உனக்கு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்த பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். நிழலை தொட்டதுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டதுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா ஒன்னுக்கு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்தே ஓடி ஒழிந்ததையா நீ. பெரிய ராட்சசனை பார்த்தே ஓடி ஒழிந்ததையா நீ. கூலா வந்தாரையா தாவீது கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும். என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வர மாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதனால தாங்க முடியலையே. ஐயோ, இவெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கானு, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் இப்படி நடக்க. என்னடா இங்க கத்துற? வயலோ நான் விட்டு இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன்? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பகவான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்களின் பகவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பகவான் ஐயா, இங்க நீங்களே பாக்கிக்கலையா என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியலையா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதான் பிரச்சனை? இந்த மூட்டையால சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. நான் வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? எனக்கு பிடிச்சு இருக்கும். வெயிட்டா இருக்குமா? உடனா விட்டாதான் அது வரும். விடு, இதுவும் மடிக்க இதுவும் வர மடிக்கு எனக்கு பிடிச்சிட்டு பார்ப்போம். இந்த வந்துட்டு வரப்போகுது மடிக்க. இவன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கே போகணும் தெரியல. நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிடுவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன். நீ சரியா? அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பயலோனாவது இந்த மூட்டையை இறக்கி வருவாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட, நம்ம பாரத முறைக்கு அங்க தூரத்துல யாரோ வராங்களே. நம்ம டாக்டர் மாதிரிதான் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போய் யாவது எங்க கால் பண்ணிடலாங்க. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில் நின்று வழியில் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா.
இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா, இதை என்னால சுமக்க முடியலையா. இத மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அடா, இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னு கட்டியா இருந்தான்னு நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா இன்னொன்னு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்க ஐயா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்கீங்களா? இதுக்கு எனக்கு மூட்டையை தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சுங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்கய்யா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டையை இறக்கி ஃபர்ஸ்ட் ஒரு வயலோன் வந்தாருயா, அவராலே இறக்கிக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்க. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாருயா, அவரால் இறக்கிப்பாரு பார்த்தா அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படியாச்சியா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற அந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேலோட தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவலத்தையும் நீட்டா கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவலத்தையும் நீட்டா சிங்கி பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறேன் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பண்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. உன்னை யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்ணுவேன்னே தெரியல. இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை நம்ம கொண்டு போலயே இருக்குதே. எந்த மனுஷனால எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது உதவி செய்ய இருக்கீங்களா? எனக்கு காப்பாத்துங்களா யாராவது? என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டையை என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வரை இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா, ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. அப்படியே திரும்ப 2 நேரம் திரும்ப அங்க பாருங்க, 2 செல்ஃபி எடுத்துருவோம்.